ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கும் அதன் உள்ளே மிக சிறிய பொருந்துகிற கோலத்தின் கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் என்னது? ஒரு கனசதுரம். ஓகே, இதுக்குள்ள என்னது? ஒரு கன அளவு. ஓகேங்களா? ஸோ கனசதுக்குள்ள ஒரு கன அளவு. அப்ப நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பக்கம் ஒரு சைடுல இருந்து பார்ப்போம். ஓகே, இந்த பக்கம் பார்த்தா ஒரு சதுரம் இருக்குமா? அதுக்குள்ள ஒரு கோலம் தெரியும் நமக்கு, அவ்வளவுதான். ஒன் சைடு பார்க்கும்போது வட்டமா தெரியும். ஒன் சைடு பார்த்தா சதுரமா இருக்குது. இது ஒன் சைடு பார்த்தா வட்டமா நமக்கு தெரியும். ஓகே, அப்ப சதுரத்துக்குள்ள வட்டம், அதாவது நம்ம எப்படி சொன்னா கனசதுரத்துக்குள்ள கோலம், அவ்வளவுதான். ஓகே, பாத்தீங்கன்னா கனசதுரம் அனைத்து பக்கம் சமமா இருக்குமா? அப்ப எல்லாமே ஏ தான். ஸோ இது ஃபுல்லாக எனக்கு என்னது? ஏ தான். பட் நமக்கு என்ன தேவை? ஆரம் தேவை. அப்ப இது முழுக்க எனக்கு என்னது? விட்டம். அப்ப இந்த சைடு ஒரு a/2, இங்கிட்டு ஒரு a/2. ஏன்னா ஒரு இது ஃபுல்லாவே எனக்கு ஏ தானே. அப்ப ஏல பாதி தானே ஆரம். அப்ப a/2. ஓகேவா? அப்ப ஆரத்தின் மதிப்பு என்னது? a/2ன்னு அப்ளை பண்ண, அவ்வளவுதான். ஆரத்தின் மதிப்பு என்னது? a/2. ஏன்னா விட்டம் தான் எனக்கு ஏ. அப்ப ஆரம் என்ன வரும்? a/2. இப்ப ரெண்டுக்குள்ள கன அளவு விகிதம் கண்டுபிடிச்சலாம். கனசதுரம் கோலம். ஓகே, கனசதுரம் கோலம் ஃபார்முலா எழுதுங்க. கனசதுரம் கன அளவு என்னது? a³ இஸ்டு கோலத்தின் கன அளவு 4/3 by r³. ஓகேங்களா? அதே மாதிரி a³ இஸ்டு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆரோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? a/2. ஓகேவா? அப்ப a/2 ஹோல் கியூப். ஓகே, இப்போ என்ன ஆகும்? a³ இஸ்டு 4/3 இன்ட்டு பை இன்ட்டு a கியூப் பண்ணா a³ 2 கியூப் பண்ணா 8. ஓகேங்களா? இப்போ அடிங்க. 4 4 2 8. அடுத்து a³ கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன பார்த்தா மேலே பை இருக்கு, கீழே 3 2 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 2 பெருக்கி இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 3 2 பெருக்குனா 6. அப்போ 6 கிட்ட வந்துட்டுனா 6 பை அப்படின்னு வரும், அவ்வளோதான். என்னங்க எதுவுமே இல்லைன்னா அர்த்தம் ஒன்றுக்கு தானே அர்த்தம். அப்போ மூவி 2 6. அப்போ 6 இன்ட்டு 1 எவ்வளோ? 6. அப்போ பை மட்டும் அங்கிட்டு இருக்கு. அப்போ ஆன்சர் அது 6:π. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஒண்ணுமே பண்ணல. ஸோ கனசதுரம் கோலம் ரெண்டுமே கனளவு ஃபார்முலா எழுதுறோம். என்ன பண்றோம்? கோலத்துக்கு ஆரம்னா மதிப்பு எனக்கு எவ்வளோ? a/2. ஏன்னா பக்கம்னா ஏ, அதாவது விட்டமும் எனக்கு ஏ. அப்ப விட்டத்துல பாதான் எனக்கு ஆரம். அப்ப a/2. அதை நம்ம அப்படியே அப்ளை பண்றோம். அடிச்சு பார்த்து என்ன வருது? 6:π அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா?